ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசின் நலத்திட்டங்கள் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் கொடுத்துருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 3 பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம 10 திட்டங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான திட்டங்கள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ தொடங்கப்பட்ட நாள் 13 ஜூன் 2022 தொடங்கியிருக்காங்க. 13 ஜூன் 2022 இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. துவங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ள 8 வயது குழந்தைகள், அதாவது 8 வயது உள்ள குழந்தைகளை எழுதுதல் மற்றும் வாசித்தலில் திறன் உடையவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது, ஓகேங்களா? 2023-24 அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியாண்டில் 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அப்போ 10 வயதுக்குள்ள, ஓகேவா? அடுத்த திட்டம் பாருங்கள், முதல்வரின் முகவரி திட்டம். இது தொடங்கப்பட்ட நாள் 14 நவம்பர் 2021. 14 நவம்பர் 2021 தொடங்கினாங்க. சென்னையில் துவங்கியிருக்காங்க, ஓகேங்களா? துவங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்ன? பொதுமக்களின் மனுக்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்றதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 19.69 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காண்டிருக்காங்க. அடுத்த திட்டம் பாருங்கள், எங்கள் பள்ளி மில்லுறும் பள்ளி திட்டம். எங்கள் பள்ளி மில்லுறும் பள்ளி திட்டம் இது தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 1 செப்டம்பர் 2023. 1 செப்டம்பர் 2023 தொடங்கியிருக்காங்க. இடம் மதுரை, ஓகேங்களா? துவங்கினது யார் அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர், அப்போதைய முதன்மை கல்வி அலுவலர், ஓகேங்களா? நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எங்கள் பள்ளி மில்லுறும் பள்ளி திட்டம். அடுத்தது பாருங்கள், விழுதுகள் திட்டம். ஸோ இந்த விழுதுகள் திட்டம் தொடங்கப்பட்டது 9 ஜனவரி 2024. 9 ஜனவரி 2024 இடம் சென்னையில் தொடங்கியிருக்காங்க. துவக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஓரணியில் திரண்டு அரசு பள்ளிகளை வலுப்படுத்துறதுக்கான திட்டம் தான் விழுதுகள் திட்டம். அடுத்த வினா பாருங்கள், பள்ளி இல்ல நூலக திட்டம். பள்ளி இல்ல நூலக திட்டம் இது தொடங்கப்பட்டது 2022 ஆகஸ்ட் மாதம். 2022 ஆகஸ்ட் மாதம், இடம் சென்னை. நோக்கம் என்ன அப்படின்னா 4லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி நூலகங்களிலிருந்து புத்தகங்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வாசிக்கிறதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது மனம் திட்டம், ஓகேங்களா? மனம் திட்டம் இது தொடங்கினது 22 டிசம்பர் 2022. 22 டிசம்பர் 2022 துவக்கினது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களின் மனநலனை மேம்படுத்துறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. அதற்குண்டான உதவி எண் அப்படின்னா 144416, ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம், ஓகேங்களா? இது தொடங்கினது 19 டிசம்பர் 2022. 19 டிசம்பர் 2022 இடம் சென்னை, ஓகேங்களா? இடம் சென்னை. துவங்கினது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வ அமைப்புகளிடமிருந்து நிதி உதவி வாங்கி அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற ஒரு திட்டம் தான் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். திட்டத்தின் தூதுவராக விஸ்வநாதன் ஆனந்தன் நியமிச்சிருக்காங்க. இவர் செஸ் விளையாட்டை சேர்ந்தவர். அடுத்த திட்டம் நான் முதல்வன் திட்டம். இது தொடங்கினது 1 மார்ச் 2022. 1 மார்ச் 2022 இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் தொடங்கியிருக்காங்க. துவங்கினது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்ன? மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சிகள் அளிக்கிறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்த திட்டம் வானவில் மன்றம். வானவில் மன்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. ஸோ 28 நவம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 28 நவம்பர் 2022 இடம் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. துவங்கி வச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்காக
13,210 பள்ளிகளில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா சிற்பி திட்டம். ஸோ இது வந்து 14 செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. 14 செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. சென்னையில் துவங்கியிருக்காங்க. துவங்கினது யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் தான் துவக்கி வச்சுருக்காரு. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்த திட்டம் வந்து இதோட 10 திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, பார்ட் 3. இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் 2 அல்லது 3 பார்ட் வந்து போடுவோம். பார்ட்டுக்கு 10 வீடியோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, நன்றி, வணக்கம்.